ஹாய் எவ்ரி ஒன், இது தமிழ் ஸ்டோரி லைன் சேனல். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பழைய இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி ரொமான்ஸ் கொரியன் ட்ராமாவோட பேர் மிஸ் கிம்ஸ் மில்லியன் டாலர் கெஸ்ட். இது வரைக்கும் 11 எபிசோட் பார்த்துருக்கோம். அது வரைக்கும் என்ன நடந்திருக்கும்? ஹீரோயின் 3 வருஷமா தான் உயிருக்குற காதலிச்ச தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கல்யாணத்து அன்னைக்கு ஒரு பணக்கார பொண்ணு கிடைச்சான்னு சொல்லிட்டு ஹீரோயினை மனமடையில விட்டுட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறான். கல்யாணத்துக்கு போட்டோகிராஃபரா வந்த ஹீரோயினை அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே கொண்டு வராரு. ஒரு எதிர்பாராத சிச்சுவேஷன்ல ஹீரோக்கும் அவரோட அப்பாவோட பிசினஸ்ல நடந்த லாஸ்னால அவரோட வீடை இழக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அவருக்கும் தங்குறதுக்கு இடம் இல்லாம ஹீரோயின் 2 பேரும் ஒரே வீட்டில் தங்குறது மாதிரி சிச்சுவேஷன் வருது. ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டை அந்த பணக்கார பொண்ணுகிட்ட இருந்து திருப்பி கூப்பிட்டு கொண்டு வரணும், அவனுக்கு தேவையான காசை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ இழந்த தன்னோட வீட்டை மீட்கிறதுக்காகவும் காசு சம்பாதிக்கிறதுக்காக நிறைய முயற்சியில இறங்குறாங்க. அப்படி ஒவ்வொரு தடவை இவங்க முயற்சி பண்ணும்போது ஒரு கேங்ஸ்டர் வழியா அது எல்லாமே சொதப்பல்ல முடியுது. அவங்க வச்சிருந்த அந்த ஃப்ரூட் கேண்டி ஷாப்பை கேங்ஸ்டர் அவரோட ஆட்களை வச்சு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி அந்த கடையை காலி பண்ணிடுறான். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல காயம்பட்டவருக்கு இவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான அமௌண்ட் பல்கா ஒரு அமௌண்ட் கொடுக்க வேண்டியது வருது. ஹீரோ வேற வழி இல்லாம அவரோட வீடை வித்து அந்த காசை வச்சு அந்த அமௌண்ட்டை கட்டிடுறாரு. தான் வீடை வித்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்க அம்மா அதை கேட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம மயங்கி விழுந்துடுறாங்க. இப்படிதான் ப்ரீவியஸ் பார்ட் முடிஞ்சிருக்கும். இன்னைக்கு பார்க்க போறது எபிசோட் 12, 13. ஹீரோ இவங்க அம்மா கிட்ட மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிட்டு இங்க வீட்டை விட்டு வெளியே வராரா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அவர் பாட்டுக்கு ஓடுறாரு. இருக்க அந்த கோவத்தை எல்லாம் எங்கேயாவது கத்தி தீக்கணும் போல இருக்கு. ஸோ ஒரு பிரிட்ஜ் மேல போய் நின்றுட்டு கத்துறாரு, என்னோட வீட்டை எங்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டல பாரு, அந்த வீட்டை நான் உங்ககிட்ட இருந்து எப்படியாவது திருப்பி வாங்குவேன். வாங்கி அந்த வீட்டுல நான் என்னோட அம்மா அப்பாவோட முக்கியமா ஹீரோயினோட சந்தோஷமா அந்த வீட்டுல வாழ போறேன். டசன் கணக்குல பிள்ளைய பெத்துக்க போறேன். எங்களோட ஹாப்பியான வாழ்க்கையை பார்த்து நீ வயிறு எரிஞ்சு சாக போற பாடான்னு சொல்லிட்டு, ஆனா என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? வீடை அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அந்த கேங்ஸ்டர் சொன்னது மாதிரி அந்த வீட்டை காலி பண்ணி ஆகணும். போய் வீடை காலி பண்ணிட்டு அந்த வீட்டுக்கான கீயை லேடி பாஸ் கிட்ட கொடுத்துட்டு, இது ரொம்ப நல்ல வீடு, ப்ளீஸ் கொஞ்சம் டேக் கேர் பண்ணி பாத்துக்கங்க என்னன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு அங்க இந்த நேரம் அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வராங்க. அவங்க அம்மாவை இப்ப அவங்களோட ஆண்டியோட வீட்டுல தங்க வச்சிருக்காங்க. ஹீரோ வரும்போதே இவங்க ஃபேமிலியோட ஃபுட் பிரிண்ட் இருக்கும்ல, ஸோ அதையும் எடுத்துட்டு தான் வந்திருக்காரு. அதையும் பார்த்துட்டு அங்க சோகமா இருக்கிற அவங்க அம்மா கிட்ட வந்து, நீங்க கொஞ்ச நாள் இங்க இருங்கம்மா, அப்பா ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும், நம்ம இழந்தெல்லாம் நம்ம வாங்க தான் போறோம் அப்படின்ட்டு அவங்களோட அம்மாவை சமாதானப்படுத்துறாரு. அவங்க அம்மாவுமே நடந்த இந்த விஷயங்கள்ல ரொம்ப ஷாக்கில் இருக்காங்க. இவ்வளோ நாள் ஹீரோவை அவரோட அண்ணன் பேர் சொல்லி கூட்டிட்டு இருந்தார்ல, ஸோ இப்போ அந்த ரியாலிட்டியும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோவை அவரோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. பரவாயில்லடா, போனா போகட்டும், எனக்கு நீ இருக்கல அதுவே போதும்டா. அம்மா ஒன்று இத்தனை வருஷமா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல, அம்மாவுக்காக நீ எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தல, இனிமே அம்மா அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க ஹீரோயினும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு. அம்மா பையன் 2 பேருமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு அடுத்ததான் ஹீரோ அவர்கிட்ட இருக்கிற அந்த காசை அப்படி எடுத்துட்டு வந்து ஃபேக் ஃபேமிலியில அந்த தம்பி கேரக்டர்ல இருக்கார்ல ஒருத்தர், அவர்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு. அவர் அதை நேரம் எடுத்துட்டு போயிட்டு கேங்ஸ்டர் கிட்ட கொடுக்குறாரு. ஸோ கேங்ஸ்டர் ஹீரோ கிட்ட கொடுத்த பணம் அவர்கிட்டே திருப்பி வந்துருச்சு. இப்போ ஹீரோ மொத்தமா எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனா இவங்க கிட்ட 2,25,000 ஸோ இதில் 1,75,000 தானே இருக்கு, நான் 80,000 வரும்ல, அதையும் அவன்கிட்ட கேட்டு நெருக்கடி கொடுங்க. அவனுக்கு வேற வழியே இல்லாம அவன் நிக்கணும். ஹீரோயினும் இதுக்கு மேல அவன் கூட இல்லாம ஹெல்ப் கேட்டு என்கிட்ட வரணும். அப்ப நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஹீரோனை என் பக்கம் இழுத்துப்பேன்னு சொல்லிட்டு இந்த கேங்ஸ்டருக்கு பிளானை பாருங்களேன். அந்த தம்பி கேரக்டர் கூட பாவமா இருக்கு. இவங்க நிலைமை பார்த்து, வேண்டாமே பாஸ் விட்டுடலாமே, இதுக்கப்புறம் அவங்க கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது இவரெல்லாம் நோ நான் சொல்றத நீ செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு மறுபடியும் இவங்கள டார்ச்சர் பண்ண சொல்லி இவனை அனுப்பி வைக்கிறான். இவங்களோட பிளான் படி அடுத்ததா இந்த மீதி 50,000 காசை வசூல் பண்றதுக்காக அந்த தம்பி கேரக்டர்ல ஹீரோட போட்டோ ஸ்டுடியோல வந்து டேரா போட்டுடுறான். இந்த காசை வசூல் பண்றது வரைக்கும் நான் டெய்லி இங்க வந்துட்டே இருப்பேன் அப்படின்ட்டு. இது அங்க ஸ்டுடியோல இருக்கிறவங்க யாருக்குமே சரியா படல, சரி இப்படி டெய்லி வந்து உயிரை வாங்குறானே அப்படின்ட்டு. அதனால எங்க ஹீரோ அவங்களோட அப்பாவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இவருல பரவாயில்ல விடு, நான் 6 மாசத்துல ரிலீஸ் ஆயிடுவேன், நான் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும்டா அப்படின்னு சொல்லும்போது இவர்ல அது இருக்கட்டும், நான் இப்ப வந்ததே வேற ஒரு விஷயமா, ஏதாவது பணத்தை யாருக்கு தெரியாம சுருட்டி எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கீங்க, அப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா, எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. இவரோட என்ன பத்தின நினைச்சடா, நான் நேர்மையானவன், எம்எல்ஏ இப்படி ஒரு பழி விழுந்து நான் ஜெயிலில் வந்துட்டேன், எம்எல்ஏ தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா நான் காசை சுருட்டி எங்கேயாவது பதுக்கி வச்சிருக்கேன்னு கேட்குறியா? அப்படிலாம் என்கிட்ட எதுவும் இல்லை, கிளம்பு, என்ன பார்க்கறதுக்காக வேற ஒருத்தர் வர வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ போக சொல்லிடுறாரு. ஹீரோவா போறேன்ட்டு வெளியே வர இவரை கிராஸ் பண்ணி கோட் சூட் போட்டு ஒருத்தர் வராரு. ஹீரோவை கடந்து போன அவருமே ஹீரோவை தெரிஞ்ச மாதிரி பாக்குறாரு. கொஞ்சம் தூரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவுமே இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு இவருமே திரும்பி பாக்காரு. அதுக்கப்புறம் வந்துடுறாரு. அடுத்து ஹவுஸ் ஓனர் பையன் சின்ன பொண்ணு அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இவங்க 2 பேரும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வராங்க.
ஹீரோனை பார்த்தது இந்த பொண்ணுக்கு ஹீரோ மேல இருக்கிற பாசத்துல அவரோட இந்த நிலைமையை நினைச்சு கோவம் வந்துடுது. எல்லாம் உங்களால தான், உங்களோட அந்த கடையில் நடந்த ஆக்சிடென்ட்னால தானே ஹீரோவோட வீடை இழந்தாரு. இப்போ மீதி அமௌண்ட்டை கேட்டு அந்த தம்பி கேரக்டர் டெய்லி போட்டோ ஸ்டுடியோல வந்து உட்காந்து ஹீரோவை ஹராஸ் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா உங்களுக்கு. என்ன நீங்க ஜாலியா வேலைக்கு போயிட்டு வரீங்கல்ல, ஹீரோ எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எத்தனை பார்ட் டைம் ஜாப் பாக்குறாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோ மேல இருக்கிற அக்கறை சொல்லிடுறா. ஹீரோனுக்கு தெரியாதுல அந்த தம்பி கேரக்டர் அங்க போயிட்டு ஹீரோவை எப்படி ஹராஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஹீரோ அவனோட பங்குக்கு அவனோட வீடை வித்து காசு கட்டிட்டான், மீதி அமௌண்ட்டை கொடுக்கறது நம்மளோட பொறுப்பு அப்படின்ட்டு அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட போயிட்டு இவங்க வாடகை இருக்கிற அந்த டீலிங்கை கேன்சல் பண்ணிட்டு அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை திருப்பி வாங்கி அதை கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. இதை கேள்விப்பட்ட ஹீரோல வந்து ஹீரோனை திட்டுறாரு. என்ன பண்ணிருக்க, இப்போ இந்த வீடும் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு தங்குறதுக்கு வீடு இங்க இருக்கு, எங்க போ அப்படின்ட்டு. ஹீரோ நீங்க பாரு கத்தாத, அப்புறம் உன்னை மட்டும் பணத்துக்கு கஷ்டப்பட விட்டுட்டு நான் நிம்மதியா இருப்பேன்னு நினைக்கிறியா, வீடு தானே சின்ன வாடகையை ஏதாவது ஒரு வீடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் வெளியே பேசி நிற்கிறத அந்த ஹவுஸ் ஓனர் பையன் கேட்குறான். கேட்டுட்டு அவனுக்கும் இவங்களோட நிலைமை கஷ்டமாக இருக்குது. ஸோ போயிட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா அவங்க இன்னும் கொஞ்ச நாள் அவங்களோட நிலைமை சரியாகிறது வரைக்கும் நம்மளோட வீட்டிலே தங்கி கடுமைப்பா, அவங்க கிட்ட வாடகைன்னு எதுவுமே கேட்காதீங்களே அப்படின்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணி பார்க்குறான். பட் அவரில் ஏன் அப்படி பண்ணணும், அதெல்லாம் முடியாது, அவங்க போட்ட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணியாச்சு, காசை திருப்பி வாங்கியாச்சு, நான் புதுசாக ஆட்களை வீடை பார்க்குறதுக்காக வரையும் சொல்லியாச்சு, அவங்க வருவாங்க, ஸோ அவங்க வீட்டை காலி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இவர் சொல்லிடுறாரு. இந்த பையனுக்கும் அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியல. கூடிய சீக்கிரம் ஹீரோயின் அந்த வீட்டை காலி பண்ணியே ஆகணும். அடுத்ததா இவங்க கையில் இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ வாழ்வாதாரத்துக்கு காசு வேணும். சின்னதாக வீடு பார்த்து போகணுன்னாலும் கையில் காசு வேணும்ல. ராத்திரி பகல்னு தூங்காம கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகள்னு சொல்லிட்டு எல்லாமே செய்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனரும் வீட்டை புது ஆட்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒவ்வொருத்தராக கூட்டிட்டு வந்து காமிக்கிறாரு. இந்த ஹவுஸ் ஓனர் பையனும் அவனால முடிஞ்சதா ஹீரோயினுக்கு செய்கிற ஹெல்ப்பா அப்படி வந்தவங்க கிட்ட இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள பயமுறுத்திட்டு இருக்கும்போது அதை ஹவுஸ் ஓனர் கேட்டுட்டு எல்லாம் உன்னோட வேலை தானடா, அதான் வந்து பார்த்துட்டு போகிறவங்க யாருமே திருப்பி வரமாட்டேங்கன்னு பார்த்தா நீ தான் எல்லாரும் பயமுறுத்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வர சொல்லி, சரி உங்களோட நிலைமையை பார்க்குறதுக்கு பாவமாக தான் இருக்குது, என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேனே அப்படின்ட்டு இவங்களோட வீட்டு சைடில் பின்பக்கமாக ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்கிறதாகவும் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அங்கே வந்து தங்கிக்கங்களே அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இவங்களுக்கு இடமே கிடைக்காத பட்சத்தில் சரி இது கிடச்சது எவ்வளோ பரவாயில்லன்ட்டு அந்த ஸ்டோர் ரூமை போய் பார்க்குறாங்க. ரொம்ப சின்ன இடம் தான், வேறு வழி இல்லை, இப்போதைக்கு இங்கே தான் தங்கி ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஸ்டோர் ரூமை கிளியர் பண்ணி இவங்க தங்குறதுக்கு ஏற்ற இடமா மாற்றிட்டு இருக்க. அதே நேரத்தில் ஹீரோவோட வீடு பாய் ஃப்ரெண்டோட கைக்கு போயிடுச்சு. இந்த லேடி பாஸில் அவள் சொன்னது மாதிரி அவனுக்கு ஏற்ற மாதிரி அவளும் அந்த வீட்டை அவன் தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறா. இப்படி ஹீரோவோட பழைய வீட்டு பாய் ஃப்ரெண்டுக்கும் இவங்களுக்கு தங்குறதுக்கு இடையிலாமல் ஒரு சின்ன ஸ்டோர் ரூமாக குடி வராங்க. ஹீரோயினுக்கு இவங்க 2 பேர் தங்கி இருந்த இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. இங்கே வாழ்ந்தது ஹீரோ ஃபேக் ஹஸ்பண்டாக உள்ளே வந்தது, அதுக்கப்புறம் வீடு இல்லாமல் நான் இங்கே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டது, அப்படி இப்படின்ட்டு இவங்களோட ஒவ்வொரு நினைவுகள், இவங்க இங்கே இருந்த ஒவ்வொரு நினைவுகளும் இவங்களுக்கு ஞாபகம் வருது. பட் அந்த நினைவுகளோடய இப்போ அவங்க தங்கிக்க போகிற அந்த ஸ்டோர் ரூமுக்கு வராங்க. இது சின்ன இடம் இல்லையா, ஒரு ஆள் தான் படுத்து தூங்குற மாதிரி இடம். அது இல்லாமல் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் இல்லை. ஹீரோயினோட ஹீரோவை இந்த இடத்துல தங்க வைக்க முடியாதுல்ல. ஸோ ஹவுஸ் ஓனர்ஸுக்கு சந்தேகம் வராத மாதிரி நைட் ஆனால் ஹீரோ அங்கேருந்து ஸ்டுடியோவில் போய் தங்கிப்பார். இதுதான் இவங்களோட டீலு. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோனுக்கு இந்த வீட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு எதாக இருந்தாலும் கால் பண்ண கிளம்புறேன்ட்டு அப்படியே வெளியே வந்தவர். மனசளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி ரொம்ப டயர்டாக இருக்காரு. ஹீரோயின் கிட்ட நான் உன்னை கொஞ்ச நேரம் ஹக் பண்ணிக்கவா அப்படின்ட்டு ஹீரோனை ஹக் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறாரு. ஹீரோயினும் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஆறுதலாக அவரை தட்டி கொடுக்குறாங்க. அப்படியே அவர் ஸ்டுடியோக்கு கிளம்பி போயிடுறாரு. இங்கே ஹீரோயின் ஆகிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ இது ஒரு ஸ்டோர் ரூமாக இருந்த இடம் இல்லையா, கீச்சுன்னு எலியோட சத்தம். பயந்து போயிட்டு ஹீரோக்கு கால் பண்ணி கூப்பிட்டு அவர் வந்து அங்கே மறைஞ்சிருக்கிற ஒரு எலியை பிடிச்சி வெளியே விட்டுட்டு ஹீரோயின் பயந்து போயிருக்கிறதுனால அவங்க தூங்குறது வரைக்கும் சரி நீ தூங்கு, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள தூங்க சொல்லிட்டு இவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. சொல்றாரு, இந்த கஷ்டம் எல்லாம் கொஞ்ச நாளுக்கு தான், என்ன கூடிய சீக்கிரம் நான் நல்லா சம்பாதிக்க போறேன், உனக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க போறேன், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு சமாதானம் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தவர் இவரும் தூங்கிட்டாரு. அதுவும் எப்படி ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டு 100,000 படுத்து தூங்குறாரு. தூக்கத்துல 2 பேரும் பக்கத்துல பேர் வந்துட்டாங்க. நல்ல தூக்கத்துல 2 பேருக்குமே அது தெரியல. ஒரு கட்டத்துல என்னதுன்னு சொல்லிட்டு ஹீரோ முழிக்கிறாரு. முழிச்சவர் பார்த்தா இப்படி ஹீரோயின் பக்கத்துல படுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஐயோ பார்த்தா கொன்னுடுவாளேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறாரு தான். அதுக்கப்புறம் இந்த சான்ஸ் இனிமே இதே மாதிரி கிடைக்கவா போகுதுன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினும் என்னடா இதுன்னு சொல்லிட்டு முழிச்சிடுறாங்க. பக்கத்துல ஹீரோ போதாத குறைக்கு 2 பேரோட உதடு வேற
வேற மோதிக்குது. அவ்வளவுதான், ஹீரோனை கேட்கவா வேணும், உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா இப்படி ட்ரெஸ்ஸே இல்லாம என் பக்கத்துல வந்து படுத்திருக்கியா, வெளியே படா, மரியாதையே வெளியே போடான்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்திடுறாங்க. அங்க ஹவுஸ் ஓனரோட ஃபேமிலி மொத்தம் அங்கதான் இருக்கு. இவரோட கோலத்தை பார்த்து வாயில கை வச்சுட்டு, போதாத குறைக்கு சின்ன பொண்ணு வேற வந்துட்டு, ஒப்பா என்னது இது கோலன்னு வேற, இவருக்கா ஷேம் பப்பி ஷேம் ஆயிடுது. ஐயோ மிஸ்கிம் தயவு செஞ்சு கதவை திறங்களே, எல்லாரும் பாக்குறாங்கன்ட்டு எவ்வளவுதான் கெஞ்சினாலும் ஹீரோயின் கோபத்துல கதவை திறக்கவே இல்லை. ஆபீஸுக்கு ரெடி ஆகி அவங்க வெளியே போயிட, அதுக்கப்புறம் தான் ஹீரோ வீட்டுக்குள்ள போறாரு. இங்க ஆபீஸுக்கு வந்த ஹீரோனுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. லேடி பாஸ் பாய் ஃப்ரெண்ட் 2 பேருக்கும் கல்யாண தேதி பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஹீரோனுக்கா கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. என்னது கல்யாண டேட் வரைக்கும் போயிடுச்சு அப்படின்ட்டு இதை பத்தி கேட்கறதுக்காக பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வராங்க. அவங்க வர நேரத்துக்கு இங்க பாய் ஃப்ரெண்ட்ல அவனோட புக்கு ஒன்று எதாச்சியா புரட்டுறான். அதுல ஹீரோயின் கல்யாணத்துக்கு முன்னாடி இவனுக்காக இவனோட கல்யாணத்தை ஆர்வமா எதிர்பார்க்குற மாதிரி, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை இப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நோட் எழுதி அதில் வச்சிருக்காங்க. ஸோ அதை இவன் இப்போதான் பார்க்குறான். பார்த்தவனுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோயின் எவ்வளோ எதிர்பார்ப்போட இருந்திருந்தா இப்படி எழுதி வச்சிருந்திருப்பா, இவனுமே அந்த கல்யாணத்தை அவளை எதிர்பார்த்துட்டு இருந்தவன் தானே. ஸோ இந்த நோட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப கில்ட்டே ஆயிடுது. நம்ம என்ன இழந்திருக்கோம் அப்படின்ட்டு அவனுக்கு புரியுது. பேசாம ஹீரோயினை பார்த்து பேசலாமன்ட்டு இவனு ஹீரோயினை பார்க்கறதுக்காக வெளியே வர, கரெக்டாக இவனை பார்க்கறதுக்காக வந்து ஹீரோயின் அங்கே வராங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாயேன்னு சொல்லிட்டு அவனோட ஆஃபீஸ் ரூமில் போயிட்டு தான் பேசுகிறாங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, உனக்கு கல்யாணமாமே கேள்விப்பட்டேன், நீ என்ன இன்னும் கடந்து வந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ நம்பினேன் தெரியுமா, நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்ப அப்படின்ட்டு நம்பினேன். ஆனால் நீ இப்போ கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணுறது வரைக்கும் போயிட்டல. அன்னைக்கு சொன்னியே நம்மளோட கல்யாணத்துக்கு முந்தின நாள் போகிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு, அப்போ அப்படி சொன்னதெல்லாம் பொய்யா? இப்போ அந்த லேடி பர்சனை கல்யாணம் பண்ணிக்க போறே, நீ அவங்கள லவ் பண்ணல அப்படின்னு எனக்கு தெரியும். கல்யாணங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி லவ் பண்ணி நடக்கணும், இப்படி பணத்துக்காக நடக்கக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோயின் அழுதுட்டே சொல்லும்போது இவன்ல என்னமோ சொல்ல வரா. அந்த நண்பத்து வழக்கம் போல அந்த லேடி பாஸ் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவளும் உள்ள வந்துடுறா. சொல்றா, எனக்கு தெரியும் அவன் என்ன லவ் பண்ணலன்னு, ஆனா நான் அவனை லவ் பண்றேன்னு, எனக்கு அது போதும். அதோட உனக்கு தான் ஹீரோ இருக்கானே, மறுபடியும் எதுக்கு நீ பாய் ஃப்ரெண்டு கிட்டே வர அப்படின்னு சொல்றா. ஹீரோயினா என்னது ஹீரோவா, எனக்கும் ஹீரோக்கு இடையில ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இவங்க சொல்லும்போது இந்த பொண்ணு இல்லை அப்படியா, நிஜமாவா, அவங்க 2 பேருக்குள்ள எதுவும் இல்லை, எதுவும் இல்லாமல ஒரே வீட்டில் இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டுறாளா. ஹீரோயினுக்கு வருதே கோவம், இதை பத்தி என்னோட கேரக்டர் பத்தில நீ பேசாத அப்படின்ட்டு இவங்க சண்டைக்கு வர, பாய் ஃப்ரெண்ட்ல இதுக்கு மேலே விட்டா இந்த 2 பொண்ணுங்கள் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனை வெளியே கூட்டிட்டு வர, ஹீரோயின் வெளியே வரதுக்கு முன்னாடி இந்த லேடி பாஸ்ல ஹீரோனுக்கு மட்டும் புரியுற மாதிரி, நீ செஞ்சு கொடுத்த சத்தியம் ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு கேட்கறா. எது பாய் ஃப்ரெண்டை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலே அது. ஹீரோயின்ல அதையும் கிட்ட முறைச்சிட்டு வெளியே வர, பாய் ஃப்ரெண்டும் பின்னாடியே வரான். ஹீரோயின் நீங்க பாரு, உனக்கு போகணும்னா இப்பவே அவகிட்ட போயிடு, இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். ஆனா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை கிவ் அப் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க போக, இந்த பாய் ஃப்ரெண்டும் ஆல்ரெடி அவன் எடுத்த டிசிஷன் தப்பு அப்படிங்கிற யோசனையில இருக்கான்ல. ஹீரோயின் இப்படி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த லேடி பாஸ் கூப்பிட்டோம், வழக்கமா லேடி பாஸ் கூப்பிட்டது அவகிட்ட போறவன் போகாம, இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் ஒரு நோட் எழுதி வச்சிருந்தாங்கல்ல இவனோட புக்கு, அந்த புக்கை எடுத்துட்டு ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்கான். அதே நேரம் இங்க ஹீரோ ஏதோ ஒரு வேலை செய்ய போறேன், நிறைய காசு வரப்போகுதுன்னு சொன்னார்ல, அது என்ன வேலை ஏதுன்னு தெரியல, ஆனா எங்கேயே போய் வசமா மாட்டிருக்காரு. அங்க அந்த ரவுடிங்க மாதிரி இருக்கானுங்க, அவனுங்க இவரை பயங்கரமா அடிச்சு விரட்டி விட்டானுங்க. அடியப்பட்டுட்டு இவர் அங்கே தப்பிச்சு ஓடி வர, இங்க ஹீரோனோட வீட்டு முன்னாடி பாய் ஃப்ரெண்டு ஹீரோயின் வந்தது பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் வராங்க. வந்துட்டான்னு சொல்லிட்டு இவன் காரை விட்டு கீழே இறங்க, ஹீரோயின் இங்க இருக்கிற இவனை பார்க்கல, அங்க அடிப்பட்டு நொண்டி வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்துட்டு ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஓடி போய் கைத்தாங்களா பிடிச்சிட்டு, ஏன்டா எப்ப பாரு இப்படி அடி வாங்கிட்டு வரையே, என்னைக்காவது நீ திருப்பி அடிப்பியான்னு சொல்லி. ஹீரோல நானே இவ்வளவு அடி வாங்கிட்டு வலி வேதனையமா வரேன், வலிக்குதான்னு சொல்லிட்டு கேட்காம இப்படி திட்டுறீங்களே, ரொம்ப வலிக்குது தெரியுமா, என்னோட இந்த வலியை உங்களோட முத்தத்தால குறைக்கிறது இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டீங்களா, இப்படிதான் திட்டுவீங்களான்னு சொல்லிட்டு இவர் விளையாட்டா கேட்க, ஹீரோயினும் அதை யதார்த்தமா எடுத்துக்கிட்டு டே பேசாம வாடான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இவரை உள்ள கூட்டிட்டு போக, இதெல்லாம் பார்த்த பாய் ஃப்ரெண்ட்ல ஹீரோயின் கிட்ட பேச வந்தவன் எதுவுமே பேசாம அங்க இருந்து திரும்பி போயிடுறான். இங்க வீட்டுக்குள்ள வந்து ஹீரோயினும் ஹீரோக்கு மருந்தெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இவர்ல ஹீரோயினோட முகத்தை க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு ஜொல்லு ஊத்திட்டு இருக்காரு. பட் ஹீரோயின் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆக போறேன் அப்படிங்கிற சோகத்துல இருக்காங்க. இவங்க நல்லா இருக்கிற பார்த்துட்டு ஹீரோ கேட்கவும் செய்யறாரு. இவங்களுமே மறைக்காம சொல்றாங்க, பாய் ஃப்ரெண்டுக்கு கல்யாணமாடா, டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு இவங்க அழுறாங்க. ஹீரோக்கும் கஷ்டமா இருக்கு. அவங்க பக்கத்துல போய் உட்காந்துட்டு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா என்னோட ஷோல்டர் ஃப்ரீயா தான் இருக்கு, சாஞ்சுக்கங்களேன் சாஞ்சு அழுங்களேன்னு சொல்லிட்டு சொல்ல, அழுதுட்டு இருந்த ஹீரோயினுக்கு ஹீரோவோட இந்த முகத்தை பார்த்ததும் சிரிப்பு வந்துடுது. ஸோ சிரிச்சிடுறாங்க. அப்படியே அடுத்ததா ஆஃபீஸில் இவங்களோட அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு முக்கியமான
மீட்டிங் நாளைக்கு நடக்க போகுது. அதுக்கு இவங்க சப்மிட் பண்ண வேண்டிய டிசைன்லாம் டாக்குமெண்ட் பண்ணி அந்த மீட்டிங்கான ப்ரிப்பரேஷன்ல ஹீரோயின் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கூட லேட் நைட் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கத அந்த லேடி பாஸ் இருக்குல்ல, அவளும் பாக்குறா. அவ வந்து பார்த்துட்டு போனதை நம்ம ஹீரோயினும் கவனிக்கிறாங்க. இப்படி இவங்களோட வேலையை முடிச்சுட்டு சப்மிட் பண்ண நாளைக்கு மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஃபைலை அங்கே டேபிள் மேலே வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் இனிமே ஸ்டுடியோலாம் தங்க வேண்டாம், இங்கேயே தங்கிக்கோ அப்படின்ட்டு இடையில ஒரு ஸ்க்ரீனை போட்டு இந்த பக்கம் ஹீரோயின் அந்த பக்கம் ஹீரோன்னு சொல்லிட்டு 2 பேரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போவும் ஹீரோயினுக்கு பாய் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயமே ஓடிட்டு இருக்கு. அதுக்கும் ஹீரோவை தான் திட்டுறாங்க. நீ மட்டும் அந்த வீடை விற்காம இருந்திருந்தா அவ அந்த வீடை அவனுக்கு கொடுத்துட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்க மாட்டால, எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்ட்டு. ஹீரோ இங்க பாருங்க, உங்களுக்கு இப்போ அதுதான் கவலையா? நம்ம ஸ்ட்ரேஞ்சஸ் தெரியல, இப்படி ஒன்னா ஒரே இடத்துல பக்கத்துல இருக்கிறோமே, இது உங்களுக்கு பிரச்சனையா தெரியல அப்படின்ட்டு. ஹீரோ இல்ல, நான் எதுக்கு அதை பத்தி கவலை பண்ணும், எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்கு, அதனால அதை பத்திலாம் நான் கவலையே பட மாட்டேன்னு சொல்லும்போது ஹீரோல நம்பிக்கை இருக்கா? அப்படி நம்பிக்கை வைக்காதீங்க, நான் எப்போ ஒரே மாதிரி இருக்க மாட்டேன், டைம் ஆயிடுச்சு பத்து தூங்க அப்படின்ட்டு. பின்ன இவரு ஹீரோனுக்காக என்ன வேலை செய்வேன் அப்படிங்கிற நிலைமையில இருக்கும்போது அவங்க அதை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இவங்களை விட்டுட்டு ஓடி போனவனுக்கு கல்யாணம் அப்படின்ட்டு அவனை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தா கோவம் வருமா இல்லையா? அப்படி அடுத்த நாள் ஹீரோயின் மீட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்ச அந்த ஃபைல் எங்கன்னு வந்து பார்த்தா வச்ச இடத்துல ஃபைல் இல்லை. அதோட அவங்க அந்த டிசைனுக்கான பிரிண்ட் சிஸ்டம்ல வச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் டிலீட் ஆயிருக்கு. என்ன பண்ணாலும் அதை ரிட்ரீவ் பண்ணவே முடியல. அவ்வளோதான், போச்சு, எல்லாம் போச்சு, வேற வழியே இல்லை, எல்லாருக்கிட்ட சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு மீட்டிங்ல இவங்களோட ப்ரெசன்டேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட போயிட்டு ஃபைலை காணோம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. வந்தவங்களும் ஒரு ஃபைலை பத்திரமா வச்சுக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோனுக்கு அவமானமா போயிடுது. ஃபைலை ப்ரிப்பேர் பண்ணி டேபிள்ல வச்ச ஞாபகம் அவங்களுக்கு நல்லாவே இருக்கு. எல்லா இடமும் தேடுன்னு தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. ஒருவேளை காலையில கிளீன் பண்ண வந்த லேடி ஃபைலை தெரியாம குப்பையில எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போய் அவங்க கிட்ட கேட்டு எல்லா குப்பைகளையும் கொட்டி இவங்க டேபிள் இருக்க எல்லா குப்பைகளையும் கொட்டி பார்க்குறாங்க. அப்படி ஃபைல் இல்லை. அப்போதான் இவங்களுக்கு நைட்டு அந்த லேடி பாஸும் அங்கே வந்துட்டு போன ஞாபகம் வருது. ஒருவேளை அவள் ஏதாவது பண்ணியிருப்பாளோ அப்படின்ட்டு அவளோட குப்பையை இவங்க தானே கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எங்கேன்னு கேட்டு அதையும் கொட்டி பார்த்தா இவங்க சந்தேகப்பட்டது மாதிரி ஃபைல் அங்கே தான் இருக்குது. இவளோட வேலை தான் அந்த ஃபைலை எடுத்து வச்சு மறைச்சு ஹீரோனுக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருக்கா. போய் எல்லாரும் முன்னாடி போயிட்டு அதை கேட்டுடுறாங்க. பட் இந்த பொண்ணு அவள் தான் செஞ்ச அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டேன்றா. ஹீரோயின்ல, உனக்கு உன்னோட குணமே இதான் இல்லை, இந்த மாதிரி தான் திருட்டுத்தனமாக பாய் ஃப்ரெண்டை எங்கிட்டேருந்து பிரிச்ச, இப்போ என்னோட வேலையை எங்கிட்டேருந்து பிடுங்க பார்க்குறீல்ல, என்ன மட்டமான புத்தி உன்னோடது அப்படின்ட்டு ஹீரோயின் ஹார்ஷா வார்த்தைகளை பேசுகிற அந்த பொண்ணு கோவம் வந்து ஹீரோனோட கண்ணத்திலே பலார்னு ஒரு அறை விட்டுடுறா. ஹீரோயின் என்ன அறையை வாங்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா, அது திருப்பி கொடுப்பேன்ட்டு இவங்களும் அந்த பொண்ணை திருப்பி அடிச்சிடுறாங்க. கரெக்டாக இந்த நேரம் பார்த்து அங்கே பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். வந்தவன் ஹீரோயின் லேடி பாஸ் அடித்ததை பார்த்து என்ன நடக்குதுங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்க. ஹீரோயின் எங்க பாய் ஃப்ரெண்ட் தானே தப்பா நினைச்சானோ அப்படின்ட்டு அவங்ககிட்ட என்ன நடந்தது அப்படின்ட்டு சொல்ல வராங்க. பட் அவன் ஹீரோனை தாண்டி அந்த லேடி பாஸ் கிட்ட போயிட்டு உங்களுக்கு எதுவும் ஆகல, நல்லா இருக்கீங்களா, வாங்க போறான்ட்டு அவங்கள அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயின் பின்னாடியே ஓடி வராங்க. இரு நான் சொல்றது கேளு, அவன் என்ன செஞ்சா தெரியுமா அப்படின்ட்டு. பட் இவனா கண்டுக்காம கார்ல அந்த லேடி பாஸோட போயிட ஹீரோயின் அவ்வளோதான் உடஞ்சு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க பாய் ஃப்ரெண்ட் தானே தப்பா நினைச்சிட்டானேன்னு சொல்லிட்டு அதே நினைச்சு இங்க தேம்பி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்க. அதனால இந்த பக்கம் ஹீரோ பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஏதோ ஒரு வேலை செய்ய போறேன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அது என்ன வேலைன்னு தெரியல. பட் ஏதோ ஒரு வேலை செய்யறாரு, தப்பா சரியான்னு தெரியல. ஸோ அதுக்காக அவர் செஞ்சு கொடுத்த வேலைக்காக காசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அங்க வீட்டு வெளியே வாசல்லே ஹீரோயின் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது மனசு சரியில்லை, வா நம்ம 2 பேரும் வெளியே எங்காவது போயிட்டு சரக்கு அடிக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிட்டு நல்லா குடிச்சிட்டு புலம்பி தள்ளுறாங்க. அவ இப்படிலாம் பண்ணிட்டா தெரியுமா, பண்ணிட்டு கேட்டா என்னோட கணத்துல அடிச்சுட்டா, நானும் திருப்பி கணத்துல அடிச்சு, அந்த நேரம் பார்த்து பாய் ஃப்ரெண்ட் வந்து என்ன பார்த்துட்டான், அவன் என்ன தப்பா நினைச்சிட்டான் அப்படி இப்படின்ட்டு இவங்க புலம்பி தள்ள இவரும் முடிஞ்ச அளவுக்கு ஹீரோயினுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு நல்லா போதையில மட்டையான ஹீரோயின் முதுகுல சுமந்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் எப்படி ஹேங் ஓவர்ல இருந்திருப்பாங்கல்ல, ஸோ இவர் பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில போயிட்டு ஹேங் ஓவர் சூப் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஹீரோனுக்கு கொடுக்க ஹீரோயினும் அதை குடிச்சு ஹேங் ஓவர் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இங்க ஆபீஸுக்கு வந்தாங்கன்னா அங்க அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம் காத்துட்டு இருக்கு. என்ன, ஹீரோயினை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அங்க என்ன, அங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் மனசே கேட்கல. ஏன்னா ஹீரோயின் மேல தப்பு இல்லல, அவங்களோட ஃபைல அந்த பொண்ணு எடுத்துட்டு அப்படின்ட்டு போய் கேட்டது அந்த பொண்ணு தானே ஹீரோயினை ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க. ஸோ ஹீரோயின் திருப்பி அடிச்சாங்க. ஸோ இது ஒரு அன்ஃபேரான டெர்மினேஷன், இது ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் குதிக்க ஹீரோயினை இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த லேடி பாஸ் வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு போவா அப்படின்ட்டு. இருந்தாலும் என்ன பண்றது, வேலையை விட்டு தூக்கியாச்சு, இங்க என்ன பண்ண முடியும். அவங்களோட திங்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு பஸ்ல எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பாக்ஸ் கீழே விழுந்து அதுல இருந்த ஹீரோயினும் பாய் ஃப்ரெண்டும் முன்னாடி எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோட்டோ பஸ் டோர்லேருந்து வெளியே விழுந்துருது. ஹீரோ அந்த எடுக்கிறதுக்கு முன்னாடியே டோர் க்ளோஸ் ஆயிடுது, பஸ் ஸ்டார்ட் ஆயிடுது, அந்த கீழே விழுந்த ஃபோட்டோவும் உடஞ்சிருது. இவங்களுக்கு இந்த ஃபோட்டோ வேற உடஞ்சிருச்சு அப்படின்னு அது வேற வருத்தம் ஆயிடுது. வீட்டுக்கு வந்தவங்க ஒரு மாதிரி சோகமா இருக்கிற பார்த்துட்டு வந்த ஹீரோ கேட்கற என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு, அதில் ராத்திரி நேரத்தில் உட்காந்து பீர் குடிச்சிட்டு இருக்க, நாளைக்கு வேலைக்கு போக வேணாமா அப்படின்ட்டு. ஹீரோயின்ல எங்கேருந்து போறதுக்கு, எனக்கு இனிமேல் சீக்கிரம் இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு டென்ஷன் இல்லை, ஏன்னா என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இனிமேல் வேலை இல்லை அப்படின்ட்டு ஹீரோயின் பக்கத்துல போய் உட்காந்துட்டு சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படிங்கும்போது ஹீரோயின் சொல்ற
சொல்கிறாங்க. நான் அவகிட்ட அவ்வளோ வீரப்பா பேசிட்டு வந்தேன் தெரியுமா, என்னோட பாய் ஃப்ரெண்டு என்கிட்ட திருடிட்டுல உங்ககிட்ட இருந்து அந்த காசு சம்பாதிச்சு எப்படியான மறுபடியும் என்கிட்ட கொண்டு வரேன் பாரு அப்படி இப்படின்ட்டு. ஆனால் பாரு இப்போ வேலை இல்லை எதுவுமே இல்லாமல் இப்படி வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க பார்த்தியா. அதுவும் பாய் ஃப்ரெண்ட் நான் சொல்ல வர எக்ஸ்ப்ளனேஷன் கூட கேட்காம தப்பாக நினச்சிட்டு போயிட்டான் பார்த்தியா. இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணவே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, கோவமாக வருது. பேசாம போயிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டை அடின்னு அடிச்சு உதைக்கவா அப்படின்ட்டு ஹீரோயின் எங்க பாரு, உன்னை விட நான் நல்லா சண்டை போடுவேன் தெரியுமா, எனக்கு என்ன சண்டை போட தெரியாமல் இருக்கு, சரி வீடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட சோகத்தை அவங்களே பேசி ஆத்திக்க. அப்படி அடுத்த நாள் ஹீரோயின் வேலையும் போச்சு, இன்னும் வாழ்வாதாரத்துக்கு காசு வேணும்ல. காலையில் எழுந்திரிச்சு வீடு வீடாக போயிட்டு பால் பாக்கெட் போட்டு வீட்டுக்கு வந்தா ஹீரோல திருட்டுத்தனமா காசு எண்ணிட்டு இருக்காரு. ஹீரோனை பார்த்தது அந்த காசை மறைச்சு வச்சிருக்காரு. அதை ஹீரோனை கவனிச்சிட்டாங்க. என்னடா மறைச்சு வைக்கிற காமின்னு சொல்லிட்டு ஹீரோ மாட்டேன்னு சொல்ல கேட்காம இவங்க எடுத்து பார்த்தா கை நிறைய காசு. டே எங்கேருந்து வந்து இந்த காசு, ஏதோ தப்பான வேலை பண்றியா, அதனால தான் அப்பப்போ அடி வாங்கிட்டு வரியா, சொல்லு என்ன பண்ற சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கவே ஹீரோ இப்பதான் இவர் என்ன வேலை செஞ்சு இந்த காசு சம்பாதிக்கிறார் அப்படிங்கிறத சொல்றாரு. வேற ஒன்றும் இல்லைங்க, ஒய்ஃப் மேல சந்தேகமா இருக்கு, ஹஸ்பண்ட் மேல சந்தேகமா இருக்கு, ஃபாலோ பண்ணிட்டு யாரோட அஃபேர் இருக்கா, எங்க தொடர்பு இருக்கான்னு போட்டோ எடுத்து எவிடன்ஸ் கொண்டு வர சொல்லுவாங்கல்ல, அந்த வேலையை தான் பாக்குறாரு. அதுல வர காசு தான் கொண்டு வந்து இருந்திருக்காரு. கேட்ட ஹீரோனுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது. ஓ சூப்பர், எனக்கும் வேலை இல்ல, இன்னைக்கு நீ போற வேலைக்கு நான் உன்னோடவே வரேனே, நம்ம ரெண்டு சேர்ந்து போலாம் அப்படின்ட்டு இவங்களும் ஏதோ டிடெக்டிவ் மாதிரி ஹீரோவோட ஜாலியா கிளம்பிடுறாங்க. ஹீரோவிய வேணா ரிஸ்க் அப்படின்னு எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. பட் ஹீரோயின் முடிய நான் வந்தே திருவேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு கிளைண்ட ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அவருமே ஒரு ஹோட்டல் ரூமுக்குள்ள போறாரு. இவங்களுமே கப்பிள் மாதிரி போயிட்டு அவர் போன ரூம் பக்கத்து ரூமை புக் பண்ணிட்டு சரி அவர் யாரோட அஃபேர்ல இருக்காரோ அவங்கள்ட்ட சேர்த்து போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவங்க ரூமை விட்டு வெளியே வர மாதிரி இல்லை. இவங்க ரூமுக்குள்ள போயிட்டு போட்டோ எடுக்க முடியாதுல்ல, எப்படியாவது ரெண்டு பேரும் போட்டோ எடுக்க, ரெண்டு பேரும் ஒன்னா ரூம்ல இருந்து வெளியே வந்தாலும் போட்டோ எடுத்தா ஓகே தானேட்டு ஹீரோயின் ஒரு பிளான் பண்ணி ஃபயர் அலாம ஆன் பண்ணி விட்டுறாங்க. சத்தம் கேட்டு ஹோட்டல் ரூம்ல இருக்கிறவங்க எல்லாம் வெளியே ஓடி வருவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி இவரும் அவர் அஃபேர் வச்சிருக்கிற பொண்ணோட வெளியே வர போய் இவங்க போட்டோ எடுத்துறாங்க அப்படின்ட்டு ஃபயர் அலாம ஆன் பண்ணிட்டு அவங்க வெளியே வரும்போது போட்டோ எடுக்கிறதுக்காக ஹீரோ ரெடியா இருக்க. ஆனா வரது ஆணும் பொண்ணு இல்ல, ரெண்டும் ஆணுங்க. இவங்க என்னடா இது ஒரு ஆணும் பொண்ணுமா வருவான்னு பார்த்தா ரெண்டு ஆண்களா போறாங்களே, என்னடா இதுன்ட்டு இவங்க முடிச்சிட்டு இருக்க. இன்னும் பக்கத்து ரூம்ல இருந்து நிறைய பேர் வந்து சுத்தி வளைச்சு இவங்களை பிடிச்சிடுறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க எல்லாம் போலீஸ். அதாவது ஹீரோ ஹீரோயின் ஒருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கல்ல, அவங்க ஏதோ ஸ்மக்லர்ஸ் போல இருக்கு. ஸோ அவங்கள 3 மாசமா இவங்க ஃபாலோ பண்ணி அவங்க கையும் களமா பிடிக்கிறதுக்காக ஸ்கெட்ச் போட்டு எப்படியாவது பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம்ல இவங்க மறந்துட்டு இருந்தா அதை ஹீரோ ஹீரோயின் சொதப்பிட்டாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. யாரா நீங்க, எதுக்கடா எங்க பிளானை எப்படி சொதப்பினீங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடாங்க. தனி செல்ல போட்டுறாங்க. ஹீரோயின்ல ஹீரோ பக்கத்து செல்ல தான் இருக்காரு அப்படின்னு தெரியாம வாய் விட்டே புலம்புறாங்க. ஹீரோ நீ எங்க இருக்க, நல்லா இருக்கியா, நான் ஒன்னு ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா, பாரு நம்மளோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு, காசு சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ளவர் ஷாப் ஓப்பன் பண்ணோம் அதுவும் போயிடுச்சு, ஒரு கேண்டி ஃப்ரூட் ஷாப் ஓப்பன் பண்ணோம் அதுவும் ஆக்சிடென்ட்ல தீயில எரிஞ்சு போயிடுச்சு, அப்புறம் பாரு தங்குறதுக்கு இடையில ஒரு சின்ன ஸ்டோர் ரூம்ல தங்கிட்டு இருக்கோம், இப்போ பாரு இப்படி ஜெயில வேற வந்துட்டோம், நம்மளோட வாழ்க்கையை பாத்தியா, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படி இப்படின்ட்டு இவங்க வாய் விட்டு புலம்ப. ஹீரோட மூஞ்ச பாருங்களேன், ஐயோ ஹீரோயின் எனக்காக இவ்வளோ ஃபீல் பண்றாளே, என்ன இவ்வளோ மிஸ் பண்றாளேன்னு சொல்லிட்டு கம்பியில இருந்து வெட்டி எட்டி தலையை வெளியே விட தலை கம்பிக்குள்ள மாட்டிடுது, வெளியே எடுக்க வர மாட்டேங்குது. அப்புறம் அங்க இருக்கிறவர் தான் ஒருத்தர் வந்து ஹீரோவால இருந்து காப்பாத்த. அடுத்ததா இவங்க பெரிய குற்றவாளிகள்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா, எதாச்சியா இந்த மாதிரி போலீஸோட பிளான் சொதப்பிட்டாங்க, அதுக்காக பிடிச்சி ஜெயிலியா போட முடியும். ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வான் பண்ணி இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு வெளியே அனுப்பிட்டு போக சொல்லிடுறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா ஹீரோ கிட்ட இருந்தது இந்த ஒரு கேமரா தான், கலவரத்துல கேமரா கீழே விழுந்து உடஞ்சிடுது. ஸோ ஹீரோ அதை சரி பண்ணலான்னு எடுத்துட்டு போயிட்டு கடையில் கொடுத்தா நீங்க இதை சரி பண்ற காசுக்கு புது கேமராவே வாங்கிடலாம், பேசாம இந்த கேமரா எங்கிட்ட வித்துருங்களேன், நான் உங்களுக்கு நல்ல அமௌண்டா போட்டு தரேன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கார கேமராவை அவர்கிட்ட விற்க சொல்லி கேட்கிறாரு. பட் ஹீரோ இது தன்னோட அப்பா அவருக்கு முதல்ல வாங்கி கொடுத்த கேமரானு, ஸோ அதை நான் விற்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு அதை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி எடுத்துட்டு வந்துறாரு. இப்போ இவருக்கு ஆட்களை ஃபாலோ பண்ணி போட்டோ எடுக்கிற வேலையும் போச்சா, அந்த வேலைக்காக போட்டோஷாப்புக்கு கொஞ்ச நாள் வேலைக்கு போகாம இருந்திருப்பாரு. மறுபடியும் போட்டோஷாப்ல ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்தா அங்க ஹீரோ இவ்வளவு நாள் வரல. ஸோ ஹீரோ இல்லாதனால அவருக்கும் வேலை வேணும்ல. ஸோ அவர் என்ன செய்வாரு, அதனால ஹீரோ மாதிரி வேற ஒரு போட்டோகிராஃபரை பார்த்துட்டு அங்க வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்க வந்தா இங்க இவருக்கு வேலை இல்லையா, இப்போ என்னடா பண்றதுன்னு பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு ஆடை பாக்குறாரு, குப்பை வண்டிகள்லாம் ஓட்டிட்டு போவாங்களா அந்த டிரைவர் வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்ட்டு. வேற வழியில அந்த வேலைக்கு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த வேலையில சேர்ந்துடுறாரு. இப்படி ஹீரோ இங்க ஒரு வேலை சேர்ந்துட்டாரா, அதனால இந்த பக்கம் ஹீரோயினும் ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. இப்படி ரெண்டு பேருமா கடைசி வேலையை செஞ்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தா ஹீரோயினுக்கு கையில காசு இல்லாதனால அவங்களோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேற தீர்ந்துருச்சு. இவங்க இருக்கிறது சின்ன ஸ்டோர் ரூம் தானே, ஸோ எங்க பாத்ரூம்லாம் இல்லை, பக்கத்தில் இருக்கிற பப்ளிக் பாத்ரூம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த பாத்ரூம் போகணுமேன்னு சொல்லிட்டு இவங்க வர லேட் நைட் ஆயிடுச்சா, இருட்டா இருக்கும்னு சொல்லிட்டு இவர் துணைக்கு வராரு. அப்படியே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு வெளியே இந்த பார்க் மாதிரி ஒரு ஏரியா இருக்கும்ல அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா, என்னால் முடியல, நான் அந்த டிபார்ட்மெண்ட் சொல்ல
நாள் ஃபுல்லாக நின்று கால் வலியோட அவ்வளோ வேலை பார்த்துட்டு வரேன். இன்னைக்கு பஸ்ஸில் வரும்போது கூட டயர்டில் தூங்கிட்டேன் தெரியுமா, அதுவும் நல்லா கொரட்டை விட்டு தூங்கியிருக்கேன். அப்படி கண் முழிச்சு பார்க்கும்போது சுற்றி இருக்கிறவங்க என்னை பார்த்து சிரிச்சாங்க. எனக்கு ரொம்ப அவமானமாக இருந்தது. ஏதோ நம்மளை தவிர உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் நான் மட்டும்தான் கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இதில் வேணாம், எனக்கு இது பிடிக்கல, நான் இதுலேருந்து எப்படியாவது வெளியே வரணும், ஏதாவது பண்ணும் அப்படின்ட்டு ஹீரோட தோளில் சாஞ்சு இவரும் ஆறுதலாக ஹீரோனுக்கு தட்டி கொடுத்து கவலைப்படாத, சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்துறாரு. வேற என்ன பண்ண முடியும், இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு இவங்களோட வாழ்க்கை அப்படியே தலைகீழ மாற போறதில்ல, இருக்கிறத வச்சு சமாளிச்சு தான் ஆகணும் இல்லையா. ஹீரோயினோட இந்த கவலையில கொஞ்சமாவது குறைக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் கொஞ்சம் முன்னாடி அவங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தீர்ந்துடுச்சுன்னு சொல்லிட்டு புலம்பினாங்களே, அட்லீஸ்ட் அதாவது ஹீரோனுக்கு வாங்கி கொடுப்பான் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, தன்னோட அப்பா தனக்கு முதல்ல வாங்கி தந்த கேமரா அதை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தாரோ அதே கேமராவை கொண்டு அதே கடையில் கொடுத்து விற்று அந்த காசை வச்சு ஹீரோனுக்கு அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டு ஹீரோனை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காரு. அதனால இங்கே ஹீரோனோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க படுற கஷ்டத்தை வெளியவே அந்த கேங்ஸ்டர் நின்று பார்த்துட்டு இருக்காரு. அவர் நிற்கிறத ஹீரோயினும் பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் இன்னும் நின்று போறாங்கிற மாதிரி கண்டுக்காம இவங்க பாட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ எதிர்பாராத விதமா அந்த கேங்ஸ்டர் ஹீரோனோட ஃப்ளவர் ஷாப்பை காலி பண்றதுக்காக ஒரு கும்பல் அனுப்பிச்சிருப்பாரு. அந்த ரோட்ல வேலை செய்யற மாதிரியும் அப்புறம் அந்த ஃப்ளவர் ஷாப் வைக்கிற லேடின்னு சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க. வந்து ஹீரோயின் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறத தெரியாம ஹீரோ கிட்ட, பாஸ் நீங்க லாஸ்ட் டைம் சொன்ன அந்த வேலையை நாங்கள் சூப்பராக முடிச்சிடலாம், எப்படி அந்த பொண்ணோட ஃப்ளவர் ஷாப் விட்டு ஓட வச்சோம் பார்த்தீங்களா, எப்படி நாங்கள் அதே மாதிரி வேலை இருந்தால் எங்களுக்கு கொடுங்க அப்படி இப்படின்ட்டு இவங்க செஞ்ச வேலையை பெருமையாக பேச இதை உள்ளேந்து ஹீரோயின் பார்த்துட்டாங்க. இது இவங்க அந்த லேடி தானே, அவங்க இந்த கேங்ஸ்டர் கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்தவங்க இவங்க பேசினது எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. அவங்களுமே ஹீரோயினை பார்த்து அங்கேருந்து பயந்து ஓடிட. ஹீரோயின் அப்படின்னா என் ஃப்ளவர் ஷாப்பை காலி பண்ண வச்சது, அந்த ஃப்ரூட் கேண்டி ஷாப்பை தீபத்தை ஏற்படுத்தி காலி பண்ணது எல்லாம் உன்னோட வேலை தானா அப்படின்ட்டு ஹீரோனுக்கு எல்லாம் புரிஞ்சிருது. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கண்ணா பின்ன திட்ட ஆரம்பிக்க இவர் என்ன சொல்லுவார், கையும் கிளம்ப மாட்டிக்கிட்டாச்சு, இங்கே பாருங்க நான் சொல்றது கேளுங்க, அதெல்லாம் என்னோட வேலை, பட் நான் உங்க மேலே வச்சிருக்கிற ஃபீலிங்ஸ் நிஜம் அப்படிங்க. ஹீரோயினா என்னது ஃபீலிங்ஸா, இந்த வாங்கிக்கணும் விடுவாங்க கன்னத்தில் ஒரு அடி, அவ்வளோதான். கேங்ஸ்டர் அந்த அடியை வாங்கிட்டு அங்கேயே விழுந்துற ஹீரோயின் வீட்லேயே அடின்னு அடி பின்னிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்க முடியாமல் அந்த அசிஸ்டன்ட் தான் ஹீரோயினோட கையை பிடிச்சி, எங்க பாஸ் இதெல்லாம் பண்ணார் நீங்க சொல்றீங்களே, அவர் எதுக்காக பண்ணார், அது அவரோட வேலை, நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறதை பார்த்து அதை விட 100 மடங்கு மேலே எங்களோட பாஸ் கஷ்டப்பட்டார் தெரியுமா உங்களை பார்த்து, அந்த அளவு அவர் உங்க மேலே பாசம் வச்சிருக்காரு, நீங்க அவரை போய் இப்படி அடிக்கிறீங்க அப்படிங்கும் போது ஹீரோயின்ல அப்படி என் மேலே பாசம் வச்சிருக்கவன் என்னை பார்த்து கஷ்டப்படுகிறவன் ஏன் அதெல்லாம் பண்ணணும், ஏன்னா என் பாட்டுக்கு வாழ விட்டுருக்க வேண்டியதுன்னு கேட்கும்போது, ஏன்னா அது அவரோட வேலை, அவருக்கு ஆர்டர் வந்தால் அவர் செஞ்சுதாகணும் அப்படின்ட்டு வாயை விட்டுடுறான். ஹீரோயின் என்னது ஆர்டர் வந்தால் செஞ்சுதாகணுமா அப்படின்னா இவனுக்கு ஆர்டர் கொடுக்குறது யாரு, ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னா அந்த லேடி பாஸ் சொல்லி தான் நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கல்ல, அப்போ இதெல்லாம் அவளோட வேலை தானா, இரு அவளை பார்த்துட்டு வந்து நான் உங்களை அப்புறமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே போக, இப்படி ஹீரோயின் இவங்க கிட்ட இருந்து சண்டை போட்டு போகிறத ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்து ஹீரோவும் பார்க்குறாரு. பார்த்தவர் என்ன நினச்சிட்டாரு, இவங்க ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ண நினச்சிட்டு அவர்கிட்ட என்னடா பிரச்சனை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போக, இந்த அசிஸ்டன்ட் தான் இங்கே பாரு நாங்கள் ஒன்றும் பிரச்சனை பண்ணல, அவங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு லேடி பாஸை பார்க்கறதுக்காக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவனை நடந்த விஷயத்த சொல்லிட இவரும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வராரு. இங்கே வந்தா ஹீரோயின் நேராக வர்றது எங்க இவங்களோட அந்த பழைய ஆஃபீஸில் தான். அங்கே வந்தால் கரெக்டாக வெளியே லேடி பஸ் வரா, ஹீரோயினோட பழைய டீம்மேட்ஸ் கூட வராங்க. பொண்ணவங்க கேட்டுடுறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் இல்லை, நான் எங்கே காசு சம்பாதிச்சு பாய் ஃப்ரெண்டை திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுவேணும்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ளவர் ஷாப்பு என்னோட ஃப்ரூட் கேண்டி ஷாப் எல்லாத்தையும் அந்த கேங்ஸ்டர் கூட சேர்ந்துக்கிட்டு நீ தானே இப்படி பண்ணியிருக்க, ஏன் அப்படி பண்ண அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு திட்டவே, இந்த பொண்ணுல எங்கே பாரு எனக்கு ஹீரோவோட வீடு வேணும், அதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் ப்ரொசீஜர் படி செஞ்சேன், மற்றபடி உன்னோட வேலை மேலேயோ இல்லை உன்னோட காசு மேலேயோ எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, எனக்கு அந்த வீடு தான் வேணும் அப்படின்ட்டு. ஹீரோயினுமே ஓ உனக்கு ஒரு பொருள் வேணும்னா அதுக்காக நீ என்ன வேணா செய்வியா, நானும் இதுக்கு மேலே உன்னை சும்மா விட போறதில்லை, இது வரைக்கும் நீ என்னோட வாழ்க்கையை கெடுத்தல, இனிமே உன்னோட வாழ்க்கையை நான் கெடுக்க போறேன், உன்னை என்ன பண்ண போறேன்னு பண்ணிட்டு பாரு அப்படின்ட்டு ஹீரோயின் சவால் விட, இதை அந்த ஆஃபீஸில் இருக்கிற டீம்மேட்ஸ் செக்யூரிட்டி முதற்கொண்டு எல்லாரும் சுற்றி நின்று கேட்டுட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல எபிசோட் 13 முடியுது. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தமிழ் ஸ்டோரி லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.